ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவரி ஒன். வாங்க எம்சிஎக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஈரான் போர் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஆயில் ஃபெசிலிட்டிஸ் மேலெல்லாம் கை வச்சுங்க, டார்கெட் பண்ணுங்க அப்படின்னா உங்களோட அதே மாதிரி ஆயில் ஃபெசிலிட்டிஸ் மேலே நாங்கள் கடுமையாக தாக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஈரான் வார்னிங் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நேற்று சுப்ரீம் லீடராக அதே தான் நியூஸ் கொடுத்துருந்தாரு. நீங்கள் மறுபடியும் எங்களோட கப்பல்களை ஏதாவது அந்த இடத்துல ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸில் ஏதாவது தாக்குதல் நடத்தினாலோ இல்லைனா ஆயில் ஃபெசிலிட்டிஸ் மேலே தாக்குதல் நடத்தினாலோ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் கம்ப்ளீட்டாக மூடப்படும். அதுக்கப்புறம் திறக்காது. அந்த பக்கம் எந்த கப்பலையும் நாங்கள் வெளியே வர விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. இதுலேருந்தே தெரியுது நமக்கு க்ரூட் ஆயிலுங்கிறது இது ஒரு டிமாண்ட் நியூஸ் தான். ஓகேங்களா? ஸோ அந்த டிமாண்ட் நியூஸ் நேற்று வந்தது. பட் வாலட்டிலிட்டியோட தான் முடிஞ்சது. இருந்தாலும் நமக்கு க்ரூட் ஆயில் எவ்வளோ தூரம் ரீச் ஆனது அப்படின்னா, க்ரூட் ஆயில் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 8,000 9,000 பக்கம் ரீச் ஆகிட்டு. ஸோ அங்கேருந்து ஒரு வாலட்டிலிட்டி. இப்போ யூஎஸ் ஆயிலும் நமக்கு ஒரு பை சைடு தான் இருக்குது. ஏன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் பண்ணுற வரைக்குமே நமக்கு ஒரு டிமாண்ட் ஜோனில் தான் இருக்கும். ஓகேங்களா? பட் இன்னைக்கு ஓப்பன் ஆகிருக்கிறது ஒரு $1.42 நெகட்டிவ்ல ஓப்பன் ஆயிருக்கு. ஒரு அப் அண்ட் டவுன் மார்க்கெட் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஒரு ப்ராப்பரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்குள்ளார போயிட்டு வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இன்னைக்கு இருக்கு. நெக்ஸ்ட் க்ரூட் ஆயில் பார்க்கலாம். இப்போ க்ரூட் ஆயில் லெவல்ஸ் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நமக்கு இப்போதைக்கு இந்த பேட்டர்னில் தான் போயிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணது தான். இந்த ஜோன் ஒரு எம் பேட்டர்ன் டவுன்லோட் கிரியேட் பண்ணி இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் நமக்கு இறங்கியிருக்கு. மறுபடியும் அதே இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. ஸோ நமக்கு கொஞ்சம் கீழே இறங்கி ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஏன்னா $1.5 பக்கம் டவுன்னா கண்டிப்பாக ஒரு 50 பாயிண்ட் இல்லை 80 பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு சின்ன டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி இருக்கிறப்ப 8,224ங்கிறது நமக்கான நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். பிரேக் அவுட் பாயிண்ட்ங்கிறது இது. அதாவது இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணும் 8,936 எல்லாம் நமக்கு பிரேக் அவுட் பண்ணாதான், இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணாதான் நமக்கு கண்டினியூஸாக மேலே வரும். இல்லைன்னா மறுபடியும் இது ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கான ரெசிஸ்டன்ஸுங்கிறது 8,936, சப்போர்ட்டுங்கிறது 8,224 க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். இப்போ நேச்சுரல் கேஸை நேற்று இன்வென்ட்ரி டேட்டா கொடுத்துருந்தாங்க. ஸோ நேச்சுரல் கேஸில் என்ன இன்வென்ட்ரி டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சப்ளை தான். நமக்கு க்ரூட் ஆயிலும் சப்ளை தான் வந்திருக்கு. நேச்சுரல் கேஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்காஸ்ட் 42.00B, ஆக்சுவல் 38.00B. நமக்கு ஒரு சப்ளை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப நேச்சுரல் கேஸோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 305.9. அதே மாதிரி நமக்கு சப்போர்ட்டுங்கிறது 289.9. ஸோ இதை தாண்டி கீழே பிரேக் அவுட் எடுத்து க்ளோசிங் வச்சா நம்ம செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இதுக்கு இன்பிட்வீனில் ஓப்பன் ஆகிறப்ப ஸோ இந்த சப்போர்ட் நமக்கு ஒர்க் அவுட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் கோல்டு அண்ட் சில்வர். கோல்டு என்னதாங்க ஆகுது, சில்வர் என்னதாங்க ஆகுதுன்னா கரெக்டாக போயிட்டு இருக்கு. வேற வாருக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கொடுக்கல கோல்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சின்ன ஒரு குண்டு போட்டாலே கோல்டு பல மடங்கெல்லாம் ஏறி இருக்கிற கதையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இத்தனை தடவை என்ன சொல்றதுன்னா, இவ்வளோ பெரிய வார் நடந்தும் கூட கோல்டு அலட்டிக்காம ஸோ அதோட வேலையை கரெக்டாக பார்த்துட்டு இருக்கு. மேலையும் கீழையும், அதாவது மேலையும் கீழையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பராக போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 1,59,453. ஸோ இந்த சப்போர்ட் ஆல்ரெடி நமக்கு நிறைய தடவை யூஸ் ஆகி 15 மினிட்ஸில் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 6 7 8 7 1 2 3 4 ஸோ 5 டைம்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஒர்க் அவுட் ஆனது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து ஒரு 2,000 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வந்திருக்கு. ஸோ அகைன் இந்த ஜோன் கண்டிப்பாக ஒரு 500 to 1,000 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைடு எதிர்பார்க்கலாம் கோல்டை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் சில்வர். ஸோ சில்வரும் சேம் கண்டிஷன் தான். சில்வர் கொஞ்சம் மேலேயும் கீழே இறங்கிட்டு இருக்கே தவிர ஸோ நமக்கு ஒரு சப்போர்ட்டில் தான் நிற்குது. 2,65,165 சப்போர்ட் ஜோன். பிரேக் அவுட் பாயிண்ட்ங்கிறது 2,70,984. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் காப்பர் பார்க்கலாம். இப்போ காப்பர் எடுத்துக்கிட்டா நமக்கு பிரேக் அவுட் பாயிண்ட்ங்கிறது 1,206.10, சப்போர்ட்டுங்கிறது 1,197. ஓகே, இப்போ க்ரூட் ஆயில் எப்படி போகும் அப்படின்னா, டிமாண்டு தான் ஒன்று சப்போர்ட் 8,224. அதாவது இந்த இடத்துல
நமக்கு வந்து ஒரு கேப் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு சப்போர்ட் எடுத்துட்டு மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இன்னைக்கு வந்து இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கிஃப்ட் நிஃப்டி பார்க்கலாம். இப்போ கிஃப்ட் நிஃப்டி எப்படிங்க இருந்தது அப்படின்னா, நேற்று ஈவினிங்ல ஒரு 200 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆனது. அதாவது ஈரானோட லீடர் வந்து முஸ்தபா கமேனி அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அதான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்மர்ஸை வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி கிஃப்ட் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 211 பாயிண்ட்ஸ் டவுன் எடுத்தது. இன்னைக்கு வந்து பாசிட்டிவ் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 89 பாயிண்ட்ஸ் பக்கம் நமக்கு வந்து பாசிட்டிவ்ல வந்து போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக வந்து ஒரு ஃபிளாட் மார்க்கெட் ஓப்பனிங், அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன கேப் டவுன். இப்போ இந்த 200 பாயிண்ட்டுக்கு கீழே நமக்கு ஒரு 100 பாயிண்ட் மைனஸ்ல காலையில் ஓப்பன் ஆயிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஒரு நல்ல பெரிய கேப் டவுனை எதிர்பார்த்துருந்துருக்கலாம். பட் இந்த இடத்துல ரெக்கவரி ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னும் மார்க்கெட் ஓப்பன் ஆகுறது கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ் இருக்கு. நான் ரெக்கார்ட் பண்ணுற டைம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா 6:45. இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ் இருக்கு. ஸோ இந்த 2 ஹவர்ஸில் இன்னும் கொஞ்சம் ஒரு 150 பாயிண்டோ இல்லை 200 பாயிண்டோ ரெக்கவரி ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஃபிளாட் மார்க்கெட் ஓப்பனிங் நடக்கும், கேப் டவுன் வந்து நடக்காது. ஓகேங்களா? இல்லை கொஞ்சம் இதே இடத்துல இருக்கு, இல்லைனா ஒரு 10 பாயிண்ட் மட்டும்தான் நெகட்டிவ்ல இருக்கு, அந்த மாதிரி இருந்தால் ஒரு சின்ன கேப் டவுன் நடக்கிறதுக்கு சான்சஸ் வந்து நிஃப்டியில் வந்து இருக்கு. ஸோ ரெக்கவரி, ஏன்னா நிஃப்டியில் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கோம், நிஃப்டி எப்பெல்லாம் கேப் டவுன் விழுகுதோ அந்த டைம்ல ஒரு ரெக்கவரி வந்து நடக்குது. அதாவது ஒரு 1% ஆச்சு நிஃப்டி வந்து மேலே வந்துட்டு தான் மறுபடியும் வந்து கீழே இறங்குது. ஸோ கேப் டவுன் நடந்தால் அந்த மாதிரி நடக்கும். கேப் டவுன் நடக்கலை அப்படின்னா ஒரு ஃபிளாட் மார்க்கெட் ஓப்பனிங் எல்லாம் நடக்கிறப்ப ஒரு வாலட்டிலிட்டி வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்குள்ளார போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். பார்க்கலாம் ஃப்ரைடே வீக்கெண்ட் மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு. வீக்கெண்டில் எப்போவுமே வந்து ஒரு வாலட்டிலிட்டி இருக்கும், ஒன் சைடை விட ஒரு வாலட்டிலிட்டி இருக்கும். கிஃப்ட் நிஃப்டி இப்போ பாசிட்டிவ்ல இருக்கிறனால ஒரு ஃபிளாட் மார்க்கெட் ஓப்பனிங் நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு வாலட்டிலிட்டி வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணலாம். ஓகே, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.